இப்போ உணவை பத்தி பேசுவோம். நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறீங்க. 6 மாசம் நீங்க வகுப்புல சேர்றீங்க. 6 மாசத்துல நீங்க இத பலமுறை படிச்சுட்டு, பலமுறை கேள்விகள் பொறுப்பு உங்களுடையது. புரியுதா? ஒரு பாடத்தையே நாம நடத்திட்டா, அது இன்னும் 2, 3 பக்கம் இருக்கு. இது அடிப்படை வந்துட்டோம். நீண்ட காலம் சித்தர்கள் வாழ்வாங்க. நாம முயற்சி பண்ணி குடும்பத்தார் வந்து அதே நிலைக்கு போக முடியும். அவர்கள் உயர்த்தி காட்டுற மாரி நாமளும் உயர்த்தி காட்டணும். அவர்கள் காட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்ப அவங்கள உயர்த்தி பேசுறத விட, நம்மை உயர்த்திக் கொள்வது எப்படிங்கிறது தான் கேள்வி. அவர்கள் உயர்ந்தவர், உயர்ந்தவர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்ப உங்கள உயர்த்திக்க போறீங்க? சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப அவர்கள் ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. அவங்களும் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இயற்கை சேர்க்கையில வாழ்ந்திருக்காங்க. யார்கிட்டயும் பிச்சை எடுக்கல. அப்படி பிச்சை எடுத்தா கூட அந்த அகம்பாவம் ஒழியறதுக்காக தான் பிச்சை எடுத்திருப்பாங்க. தங்கிட்ட இருக்க அகம்பாவம் ஒழியறதுக்காக தான் புத்தர்லாம் பிச்சை எடுத்தேன்னு சொல்றாங்க. அந்த அகம்பாவத்த போக்குறதுக்காக தவிர பிச்சை எடுத்து வாழ்வதற்கு அல்ல. இல்லையா? அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, இறந்து தான் வாழணும்னு அவசியம் இருந்தால் கடவுள் அழியட்டும்னு சொன்னவரே சித்தர்கள் தான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு அவசியம் இருந்தால் இந்த உலக இயற்கையான் கெடுகன்னு எழுதியிருப்பாரு. கெடுகன்னா அழிந்து போன அர்த்தம். நீ கெட்டு போடா நாய நேரத்தில் நீ ஒழிஞ்சு போடான்னு அர்த்தம். இப்போ வள்ளுவர் வந்து அப்படின்னு இந்த இறைவசத்துல சொல்றாரு. அப்ப பிச்சை எடுத்து வாடுறது தவறுன்னு சொல்றாரு. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. இது எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, சைவம் அசைவமா நீங்க? சரி. பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா? தயிர் கீர் மோரெல்லாம்? தயிர் மோர் சரி பரவாயில்ல. பால் அதோடைய பாலுடைய இன்னொரு துணை பொருள் தான் அது. அப்போ டைரி ப்ராடக்ட்னு சொல்ற மாரி அது ஒரு பால் பண்ணை பொருள் தான். இருக்கட்டும், இருக்கட்டும். அது பெருசா எல்லாம் ஒண்ணும் குற்றம் இல்ல. தினம் காப்பி குடிக்கிறது, தினம் பால் குடிக்கிறது மாரி இருந்தாங்கன்னா, இந்நேரம் மூட்டு வலி உங்களால வந்திருக்கும். சாதாரண சோறு ஒண்ணும் இல்ல. அரிசி சோறும் பாலும் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி மறுபடியும் வந்துரும். அரிசி சோறும், அது பாலையும் போட்டு சர்க்கரை போட்டு தின்னு பாருங்க. பழையபடி எல்லாம் வந்துரும். சரிங்களா? அப்படி சாப்பிட்டு தான் ஒரு முறை என்னமோ சாப்பிட்டுருக்காரு. வெங்கடேசன் எங்க ஆசிரியர் போட்டு தள்ளியிருக்கு. ஆளையே கொண்டு போச்சுங்க. 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி. அது நடந்துட்டு போட்டும். காலையில எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சோனே எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சரி. இயற்கையா இதெல்லாம் பண்ணுவீங்க. மூச்சு பேசி அதெல்லாம் பண்ணுவீங்க. அப்ப நல்ல வேலை அது பண்ணுங்க. வேணாம்னு சொல்லு. 5லிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணி நீரை மருந்தா இருக்கிறீங்க. இதான் இது வந்து 30 மில்லி, 40 மில்லி, 50 மில்லி இருக்கலாம். வெயிலா இருந்தா கொஞ்சம் அதிகமா குடிக்கலாம். சில நேரத்துல ஐயா எனக்கு தண்ணி பத்தாதுங்கய்யா, எனக்கு சிறுநீர் எரிச்சலா போகுதுன்னா, இன்னொரு 10 மில்லி சேர்த்து குடிக்கலாம். ஆனாலும் இதுதான் அளவு. இதான் மருந்து மாரி. இந்த மருந்து மாரி தண்ணீர் வந்து வயிற்றுல எப்பயுமே தீராம பார்த்துக்கணும். அப்ப மண்டையில போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் இது என்ன இந்த உள்ள இருக்கிற பழைய விஷயத்தை கரைச்சு பழைய மெடிசன், ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட் இது வரைக்கும் ஸ்டார்ச் சாப்பிட்டுருக்கீங்க. அது ஃபேட்டா மாரி பல நோய்களுக்கு காரணமா இருக்கும் இல்லையா? அதை போகணும். சிறுகுடல் பெருங்குடல் தண்ணி செத்து போய் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யணும். அதை தண்ணீர். அப்போ இந்த 10 மணி வரைக்கும் சாப்பிட்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீர் மஞ்சளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் நாள் உடனடி கடுமையான வாடையோடு இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு சில பேரிச்சங்கள், சில பொரிகள் இதெல்லாம் போட்டு ஒரு 60, 70 கிராம், 80 கிராம் இருக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்றீங்க. அதுதான் இன்னைக்கு தொண்டையை முதல்ல வாழ்க்கையில விளக்குறீங்க. தொண்டை வரைக்கும் விளக்கி விட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தொண்டைக்கு கீழே விளக்குற முதல் முயற்சி நீங்க தொடங்குறீங்க. இந்த தண்ணீர் இங்க போயிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க? தேவையான அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நீரை மருந்தா இருந்துறீங்க. எத்தனை மணிக்கு? 2 மணி வரைக்கும் இருந்துறீங்க. இப்போ காலையில 4லிருந்து 5லிருந்து 10 மணி வரைக்கும் நேரா இருந்துட்டு ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி. அடுத்து 10லிருந்து மதியம் 2 மணிக்கு சாப்பிடுவீங்க. 1 மணி 2 மணிக்கு சாப்பிடுவீங்களா? 1 2 அது உங்க சொந்த நேரம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு 2 கைப்பிடி எடுத்து சாதாரண வெள்ளை சோறு எடுத்து 2 வச்சுக்கிட்டு கீரை நல்ல வீட்டில் ஏதோ ஒரு கீரை நல்ல பிடிச்சமான உங்களுக்கு சுவையாக வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிற கீரையை போட்டு அதுக்கு பேர் கீரை சோறுன்னு வச்சுக்கலாம். எந்த எண்ணெயில் வறுக்கலாம்னு சொல்லுங்க. எந்த எண்ணெயில் வேணால் வணக்கிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம். நெய் கூட போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், உங்களுக்கு என்ன நெய் கூட போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் எதை வேணாலும் போட்டுக்கலாம். எங்களுக்கு அதான் பிரச்சனை இல்லை. அதை போட்டு சாப்பிடணும். அப்புறம் கீரை சோறும் வச்சுக்கலாம். காய்னா காய் பொருள் பண்ணி இவ்வளோ காய் வச்சு அது பேர் இவ்வளோ காய் சோறு அதில் கீரை சோறு அவ்வளோ. ரெண்டுல ஏதோ ஒன்று, ரெண்டுல ஏதோ ஒன்று. கீரை சோறு அல்லது காய் சோறு. கொஞ்சம் 2 அப்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் வச்சு நல்லா ஒரு எனக்கு பிடிச்சமான ஊறுகாய், தயிர் சோறு, தக்காளி அந்த ஊறுகாய், இந்த ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், எலுமிச்சக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் ஏதோ ஒன்று வச்சு நக்கி சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. மறுபடியும் 2 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். சாயங்காலம் சாப்பிட்ற நேரம் ஒன்று இருக்கு இல்லையா? அது நீரை மருந்தாக எடுத்துக்கிறீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீரை மருந்தாக தான் அருந்த வேண்டும். எடுத்துக்கூடிய அந்த பொரி, அந்த கடலை, அப்புறம் இந்த குருமிளகு தூள் இதெல்லாம் வந்து எத்தனை கிராம் எடுத்துக்கிறது? எல்லாம் சும்மா பேருக்கிட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 70-80 கிராம் இருக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் போட போறீங்க அவ்வளவுதான். அதுல ஏதோ ஏற்கனவே கொஞ்சம் தூள் கலந்துருக்கு, உப்பு கலந்துருக்குது அவ்வளவுதான். மற்றபடிக்கு எல்லாம் சேர்த்து தோராயமா முன்பின் ஒரு 4-5 பேரிச்சம்பழம் இருக்கலாம், 4-5 திராட்சை இருக்கலாம். சேர்த்து அதிகபட்சம் 100 கிராம். அது ஒரு 70-80-100 கிராம் இருக்கணும்னு தப்பு இல்லை.
அதெல்லாம் முன்ன பின்ன இருக்கலாம். அதே உங்களுக்கு பசி அடைக்கிறது, தண்ணி குடிச்சிடலாம். 2வது நார்ச்சத்து இருக்குல்ல, மெல்ல மெல்ல அசைஞ்சாச்சு அது சிறுகுடல் பெருங்குடல் அது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். 12 மணிக்கு சாப்பிட்றீங்க, 1 மணிக்கு அது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். சாயங்காலம் சாப்பிட்றீங்க, அது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். இந்த 2 3 நாள் இப்படி செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இரவுல என்ன சாப்பிடுறது? இது 7 மணிக்கு இந்த ஒரு சப்பாத்தி அல்லது 3 ரொட்டி துண்டு அல்லது 4 5 ரஸ்க். ரொட்டி துண்டுன்னா மைதா வருமே இல்ல? அது இருந்துட்டு போட்டு அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க மாத்திருவோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கற கேள்வியெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் மாற்றிடுவோம். அது போக போக அதை அப்படியே எடுத்துருவோம் எல்லாத்தையும். அதுல ஒவ்வொண்ணா சப்பாத்தி இருந்தா மென்னு சாப்பிடுறது உடல் நல்லா நல்லா இருக்கும். ரொட்டி காட்டிலும். இல்ல அவர் கேட்கற கேள்வியில கரெக்ட் தான். நீங்க அத ரஸ்க் கூட வச்சுக்கோ. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க முதல்ல சாப்பிட்டு பழகுங்க. புரியுதா? இந்த கேள்வியே கரெக்டான கேள்வி. நீங்க அடுத்த கேள்வி கேட்க போறீங்க. இது சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அது சொந்த கேள்வி. நீங்க சப்பாத்தி சாப்பிடலாமா? அது மாவாரு கேட்கலாம். அது தப்பு இல்லை. உங்க முழு உரிமை ஒன்று இருக்கு. 6 மாசத்துக்கு நீங்க 1000 கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சலிக்காம சொல்லக்கூடிய வேலை. அதுதான் என்னுடைய ஆசிரியர் வேலை. ஏன்னா அதுக்கு தான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறேன். அதுக்கு தான் ஒரு கூலி வாங்குறேன். அதுக்கு தான் ஒரு கட்டணம் வாங்குறேன். அதுக்கு தான் குருதட்சணை வாங்குறேன். அதுக்கு தான் ஒரு எலுமிச்சோடு வாங்கல 2 வாழைப்பழமாவது வாங்கிக்கணும். இதுதான் விஷயமே. சரி, அப்புறம் முடிச்சுக்கிறோம். இப்படியே 2 மணி நேரம் செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இந்த 10 மணிக்கு சாப்பிட்றது 12 மணிக்கு கொண்டு போறீங்க. காலையில 10 மணிக்கு சாப்பிடுறத 12 மணி ஆக்கிடுவோம். அப்படியே கொண்டு போறீங்க. 12 மணிக்கு சாப்பிட்றது 4 மணிக்கு கொண்டு போறீங்க. அப்படியே போக ஒரு 10 நாளைக்குள்ள உங்க சௌகரியம் கூட ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க. அதுல உங்க சௌகரியம் தான். நீங்க மாட்டிக்கலாம். தைரியம் வச்சு 2 மணி நேரம் பசிட்டாக கட்டுப்படி ஆக ஆக அப்படியே தண்ணி வச்சே கொண்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி நீட்டினாலும் தண்ணி வைத்து கொண்டு தான் நீட்டணும் தவிர கோலப்பட்டு போடவே கூடாது. அது தெளிவா இருக்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு காலையில சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடாம சரி தண்ணி குடிச்சேன்னு கேட்டு ஆமான்னு சொல்லணும். என்னது தண்ணி எப்படி குடிச்ச? அரை மணி நேரத்துக்கு ஒருக்க குடிச்சேன் அப்படி சொல்லணும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 2 தடவை குடிச்சேன். அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 தடவையாவது 30 30 குடிச்சிருக்கணும். 10 மணி நேரம் இருக்கிறீங்கன்னா காலையில் 6 to 5 7 மணிக்கு இருக்கிறீங்கன்னா ஒரு 10 12 மணி நேரம் இருக்கு. அந்த 12 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் 20 தடையாவது ஒரு 30 ml 40 குடிச்சிருக்கணும். அப்படின்னு நான் எப்பவுமே 2 லிட்டர் தண்ணி இருக்கும்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை தாகம் அதிகமானா எச்சா குடிச்சா ஒன்றும் இல்லையா? அதிகமா குடிச்சு என்னன்னா ரத்தம் இழுத்து போகும். ஆக இயற்கை எப்பவுமே ரத்தம் தன்னுடைய அடர்த்தியை குறையாம பார்த்துக்கும். அப்படி அடர்த்தி அதிகமா போச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு திடீர்னு ஒரு மாதிரி கெண்டை பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் எங்கேயும் நடக்க முடியாது. அந்த நேரத்துல இயற்கை என்ன பண்ணணும்னா படுக்க வச்சு ஓய்வு கொடுத்து அதிகப்படியா இருக்கிற தண்ணீரை சிறுநீராக பிரிச்சு விடும். அது டக்குன்னு போனதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். டக்குன்னு போனதுக்கப்புறம் அல்லது பயமா இருக்குதுன்னா ஒரு பேரிச்சை மணி சாப்பிட்டா அந்த அடர்த்தியை வந்து சமப்படுத்தி விட்டுரும். இதுதான் நடக்கும். அந்த ரத்தம் ஏன்னா இந்த ரத்தத்தில் இருக்கிற உப்பு இருக்கு இல்லையா, அந்த சோடியம் பொட்டாசியம் சொல்லக்கூடிய சோடியம் பொட்டாசியம் அப்புறம் மெக்னீசியம் எல்லாம் கலந்து உப்பு. அந்த உப்பு வந்து ரத்தத்தில் ஒழுங்கா இருந்துட்டா மூளையிலிருந்து சொல்லக்கூடிய அந்த சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கம்யூனிகேஷன் சிக்னல் எல்லாம் அங்கிருந்து உடலுக்கு எங்கேயும் போகும். அது ரத்தம் நிறுத்து போகாம பார்த்துக்கணும். அப்போ மூளை ஒழுங்கா வேலை செய்யும். நிறுத்து போச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு சில தகராறு பண்ணும். அதை தானா ஒண்ணுக்கு அது அதிகப்படியாக ஒன்றாக்க வெளியே பிரிச்சிருக்கும். ரத்தம் கெட்டு போனாலும் சிறுநீர் பிரிக்கும், தண்ணி அதிகமாக போனாலும் பிரிக்கும். ஆக தண்ணி அளவாக தான் குடிக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா வந்து எவ்வளவு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் 1 லிட்டர் வரலாம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அவ்வளவு. அதுதான் தேய்மானத்தை. அது வந்து எப்படின்னா தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் பழைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் தான் பயன்படுத்த தவிர தண்ணீர் உணவு கிடையாது. காட்டில் இருக்கிற நைட்ரஜன் தான் உணவு. காட்டில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. எப்படி தாவரம் தான் மனிதனா மாறின்னு சொல்லும்போது அந்த தாவரத்தின் செயல்பட அப்படியே முடிஞ்சது. இடையில இந்த உணவு பழக்கத்தை நீங்க மாத்துறீங்க. உணவு பழக்கம் மாற்றப்ப சுத்தப்படுத்தி தான் தாவரமா மாற முடியும். தாவரம் வந்து காட்டுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து ஸ்டார்ச்சா மாத்துற மாதிரி புரோட்டீனா மாத்து. புரோட்டீனை கன்வெர்ட் பண்ற மாதிரி அதே போல நம்மளும் நேரடியா காட்டுல இருந்து நைட்ரஜன் எடுத்து நமக்கு தேவையான புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு போறோம். அப்ப வந்து சுத்த சக்தி, விஷம் இல்லாத ஆற்றலாம் அது மாறுது. இது எல்லாமே சக்தி இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் சக்தி இருக்கு. ஆனா விஷம் கலந்த சக்தியா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் எனர்ஜி வடிவம் எல்லாமே தான் எனர்ஜியின் வடிவம். எல்லாமே சக்தியின் வடிவம் தான். ஆனால் பிரச்சனைக்குரிய சக்தியாக இருக்குது. என்னது ஆளை முடிக்கிற சக்தியா இருக்கிறதுனாலதான் நேரடியாக அங்கிருந்து எடுத்துக்கிறோம். அப்ப எடுக்கிறப்போ அந்த சுத்த சக்தி பாயிறப்போ அழுக்கெல்லாம் வெளியே போகுது. அது பின்னாடி நம்ம பேச முடியும். சரியா? இப்ப இது முடிச்சுட்டீங்க. இப்படி முடிச்சுட்டு வரப்போ ஒரு வேளை உணவு கட்டாயம் இந்த 10 நாள் இது வந்துடுறீங்க. அது வந்துடலாம். நீங்களாம் ஏற்கனவே அந்த யோகத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா தக்க முடியாது. இது தொடர்ந்து செய்யறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உடல் எடை குறையாது. அந்த உடல் எடை குறையாது நடுநிலை பெற்ற உடல் இல்லை. அது 2வது உங்க உடல்ல எந்த அளவு கழிவு இருக்கோ அந்த அளவுக்கு உடல் எடை குறையுமே தவிர முழுமையா குறையாது. பெருத்திருந்தா அது தேவையற்றது மட்டும் தான் கரைக்கும். அது அதிகப்படியான உப்பை நீரையும் வெளியேற்றுமே தவிர இயற்கையா இருக்கிற உப்பையும் நீரையும் வெளியேற்றாது. அதுக்கு என்ன உப்பு வேணுமோ, என்ன கொழுப்பு வேணுமோ, என்னென்ன சதை எங்கெங்க இருக்கணுமோ அது முடிவு பண்ணி அதை தான் உட்கார வச்சிடும்.
எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம விரும்பி சாப்பிட்ட பாருங்க, அதுதான் வெளியே போகுமே தவிர அதுதான் கொழுப்பா மாறி இருக்கும். 1 கிராம் கூட உடம்பு எதையும் வெளியேற்றாது. தனக்கு தேவையான 1 மில்லிகிராம் கூட, 400 கிராம் கூட அது குறைக்காது. சரியா? அப்போ வந்துட்டு சுத்த தேகம் போகுது. அப்போ வந்துட்டுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, வேணும்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 கிராம் அல்லது வழக்கம் போல காலையில் வழக்கம் போல என்ன டிஃபன் திங்கிறீங்க இல்லையா, அது மத்தியானம் கொஞ்சம் சோறு, ராத்திரி 2 சப்பாத்தி பூரி கீரி ஃபுல்லாக தின்னு பார்க்குறீங்க. தின்னு பார்த்து தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 கிலோ ஏறிடும். ஒரே நாள் 5 கிலோ ஏறிடும். கூட சொன்னா பாருங்க, நான் 4 கிலோ சாப்பிட்டேன், அதே 1.5 கிலோ காட்டிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. பார்த்தீங்களா இல்லையா? 4 கிலோ சாப்பிட்றதுக்கு 1.5 கிலோ ஏறி இருக்குது. நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம். அப்போது தேவையற்ற அதை என்ன விட 3 நாளில் கரைச்சி எடுத்துடலாம். 1 நாள் ஏறினதை 3 நாள் கரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் அந்த நாக்கு அதே மாதிரி மஞ்சள் படிஞ்சிருக்கும். அப்போ உப்பு இல்லாத காய்கறி போட்டு சாப்பிட்டு பழகிடுவீங்க. அப்போ அந்த விஷம்லாம் போகுது. இது ஒரு இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது உண்மையாலுமே இல்லாத காய்கறினா பச்சையா சாப்பிடணுமா, வேக வச்சு பச்சையை எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து எளிதில் ஜீரணித்து எளிதில் உடலை விட்டு நீங்க வேண்டியது வந்து ஈஸி டைஜஷன் அண்ட் ஈஸி எலிமினேஷன் தான். அப்போ வேக வைத்த காய்கறி தான் இங்கே நமக்கு தேவை. ஜீரணிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது, சீக்கிரம் வெளியே ஓடிடும். இது முடிஞ்ச சப்பாத்தி சொன்னீங்க, வெறும் சப்பாத்தியா அதுக்கு தொட்டுக்கிறது? வேக வைத்த காய்கறி. வேக வைத்த காய்கறி அந்த ஒரு சப்பாத்தி கூட ஒரு 70-80 விடுக்க வேக வைத்த காய்கறி எந்த காய்கறியோட இருக்கலாம். இந்த காய்கறி வந்து வெங்காயம் போட்டு வணக்கி இவ்வளவு தேவையான காய்கறிகளும் ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்றப்ப எலுமிச்சை பழத்தை பொடி சாப்பிடுங்க. எலுமிச்சை பழம் வந்து சீக்கிரம் நாக்கை சுத்தப்படுத்தும், நரம்பை ஊக்கப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், சுறுசுறுப்பு உண்டாக்கும். எலுமிச்சை பழம் நாக்கில் இருக்கிற விஷத்துக்கு முடிச்சு விட்டுட்டே இருக்கும். அது சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய. அது எதை வேணாலும் எலுமிச்சை பழம் பிடிச்சி நீங்கள் பொரியல் சாப்பிடும்போது சும்மா அப்படி நான் கூட இப்போ சாப்பிட்டு காய்ச்சி எலுமிச்சை பொடி சாப்பிட்டு நாக்கு சுத்தமாகிட்டே இருக்கும், புத்துணர்வு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதான் அது லெமன் ஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ போக போதும். அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நம்ம நேச்சுரல் ப்ராசஸ்ல எடுக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் ஏற்கனவே உணவு பழக்கத்தை சிக்கிட்டீங்களே, ஹோட்டல் கடைக்கு போகக்கூடாதுங்கிறது இந்த பட்டுப்பாடு வரும். அது ஹோட்டல் கடைக்கு போடக்கூடாது, அடாது பாடுபடுறோம் அதெல்லாம். சரி பிடிச்சிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, திடீர்னு உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க, எடை ஏறுது, மறுபடியும் முடிச்சிடுறீங்க. இந்த செஷன் முடிஞ்சுதான். அப்போ என்ன வேணும்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் மட்டும் நீரில் இருந்து பார்க்குறீங்க. இந்த 150 நாள் ப்ராசஸ் முடிஞ்சு எடையெல்லாம் மாறாத எடை வந்ததுக்கு அப்புறம் தான் முழு ஃபாஸ்டிங் மாற்றம் இருக்கிறீங்க. அப்போ பார்த்து எடை பார்க்குறீங்க, எடை குறையில. அப்போ உறுதியாயிடுச்சு. அது கட்டாயம் இந்த என்ன பண்ணுறீங்க, 180 நாளுமே 180 பக்கம் இருக்கணும். அதாவது 4 வரி. இது 4 வரி ஒரு டேட். ரெண்டாவது நாள் 3 நாள். இது 3 நாளைக்கு பயன்படுத்தலாம். ஒரு 4 வரி. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, என்ன எடை, இன்னைக்கு சாப்பிட்டா, இன்னைக்கு வந்து கீரை பொரியல் சாப்பிட்டேன், இன்னைக்கு காய் பொரியல் சாப்பிட்டேன், இன்னைக்கு பிக்கிங்க பொரியல், இன்னைக்கு அதெல்லாம் போட்டுங்க. என்ன சாப்பிட்டா நல்லா எழுதி வச்சுட்டே வர்றீங்க. சரியா? இதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க, ஒரு நாள் மட்டும் இருந்து வாட்டர். அப்போதான் முழு ஃபாஸ்டிங். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது போறதுக்கு 180 நாள் இருக்கலாம். கட்டாயம் கிடையாது. இல்லை தொடர்ச்சியாக வந்து இப்போ ஒரு 10 நாளோ இல்லை 50 நாளோ கழித்து உடல் எடையில எந்த மாற்றமே வரல அப்படிங்கும்போது நீங்க உடனே நீருக்கு போய் பார்க்கலாம். நீருக்கு போய் அது அந்த 150 நாளுக்கு கட்டாயம் கிடையாது. அது ஒரு தோராய கட்டம் தான். இது யாருமே முடிவு செய்ய முடியாது. இயற்கையை முடிவு செஞ்சிடும். அதனால எழுதிட்டே வர்றது, எழுதி இடம் பார்த்துட்டே வர்றது. எப்போ மாறாத இடம் வருதோ அப்போ எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓ மாறாத இடம் வந்துருச்சு, அப்போ ஒரு நாள் வாட்டில் ஊறுவோம். இப்போ மாறாத இடம் எவ்வளவு நாள் தொடர்ச்சியா இருக்கணும்? எப்பவுமே இருக்கணும். இல்லைங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு 60 கிலோ இருக்கிறவன் குறைஞ்சு 55 கிலோ வந்துடுறான், இல்லாட்டி 50 வர்றான், 4 கிலோக்கு 60 கிலோ வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 கிலோ எடைய இன்று முதல் தொடர்ந்து வந்து ஒரு 10 நாள்ல அந்த 4 கிலோ குறைஞ்சிருது. அதன் பிறகு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வந்து ஒரே எடையாக இருந்தால் நீருக்கு போயிடலாமா? நிச்சயமா போலாம். அதை நான் சொல்லிட்டேன், சொல்றேன். நீருக்கு போயிடலாம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் நீர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப லேசா நாட்டுல மஞ்சள் படி. அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கழிவுல அணுவில் இருக்கிற கழிவுலாம் குடிச்சு நிற்கும். அப்ப தண்ணி குடிச்சா எதுக்க ஆரம்பிக்கும். இந்த தொண்டையில கசப்பு வந்துட்டாரு, தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா டக்குன்னு எடுத்துட்டு உப்பு போடாத வேக வைத்த மாங்காய் அல்லது வேக வைத்த முட்டைக்கோஸ், மருந்தடிக்கிற முட்டைக்கோஸ் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறையும். அது பேச மாங்காய் இருக்கு, நல்லா வேக வச்சு அது என்ன ஒரு காய் வேக வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேவையான வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து கீழே போய் சுத்தமாக மீண்டும் நீங்க கண்டினியூ வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டே போகலாம். சரியா? இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்னே ஒரு நாள் என்ன பண்றீங்கன்னா, தண்ணீரும் மருந்துல ஒன்றும் இருந்தது. சும்மா ஒரு நாளைக்கு அது உடல் நோன்புன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஃபாஸ்டிங் அது உடல் நோன்பு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்து பார்க்குறீங்க, அப்போ இடமே குறையல. அப்போ உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் தேவனாக மாறிட்டீங்க அல்லது நேரடியாக முடிச்சுத்தம் அடைந்து விட்டீங்க. எத்தனை பட்னி போட்டாலும் உடனடி குறையாது. உள்ள காரணங்கள் இல்லை, எந்த காரணம் இல்லாதனால
உள்ள இயற்கை நினைத்தாலும் உங்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறுகிறீங்க. இது 2வது முடிவு போச்சா. 3வது இன்னும் நடக்குது. கடின உழைப்பு. திடீர்னு ஒரு கடின உழைப்பு உங்களுக்கு வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் மலை ஏறுறீங்க, அல்லது திடீர்னு உழவோட்டுறீங்க, அல்லது திடீர்னு பிக்காஸ் எடுக்கிறீங்க, அல்லது மம்டி எடுக்கிறீங்க. இதெல்லாம் எதிர்பாரலாம். திடீர்னு ஒரு 50 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பார்க்குறீங்க, போகலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தற்காலிகமாக பேரிச்சம்பழம் இதே மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், இந்த பொரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ பேரிச்சம்பழம் வேர்க்கடலை இருந்தால் போதுமானது. அது பேக்கெட்டு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் இந்த ட்ரை நட்டு தான் கரெக்டாக பொருந்தும். அந்த நீர்த்த தன்மை இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி பண்ணும். எப்பவுமே எண்ணெயும் இந்த தண்ணி சேராது இல்லையா, அதே தான். ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதுதான் அந்த நோன்புக்கு. 2வது நோன்பை விடாது. அது பார்த்து நோன்புக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சாப்பிட்டாலும் கூட அது குறைந்த உணவு தான், ஆனால் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா இந்த கை கால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு மருத்துவர்கள் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் கடின உழைப்பு போகிறப்போ, சைக்கிளில் போட்டுறப்போ, வண்டி ஓட்டுறப்போ, திடீர்னு ஒரு மலை மேலே ஒரு கோயிலை பார்க்க போகிறீங்க, அது வந்து 4 கிலோமீட்டர் வேலை போகணும். வெள்ளைக்கிரி திடீர்னு 7 கிலோமீட்டர் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ மற்றவங்களாம் ஈட்டிங் பிளண்டி நிறைய திங்கிற முறை மூச்சு இறங்கிட்டு போயிட்டு இருப்பான். ஏற்கனவே பயிற்சி ஏற்கனவே பிராணசக்தி நிறைஞ்சிருக்காது. இந்த பேருக்கு கொஞ்சம் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கும், இந்த உடம்பை வலியுறுத்தும் பொழுது இந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் வலி நிவாரணியாக பயன்படும். இப்படி சாப்பிட்டு என்ன வேணால் பண்ணலாம். முடிஞ்சு போச்சா. கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் இடனுடைய குறைகள் இன்னும் வச்சு அதை செக் பண்ணியாச்சு, சாதாரண உணவு சாப்பிட்டு அதை செக் பண்ணியாச்சு, அப்புறம் கடின உணவு பார்த்து செக் பண்ணியாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீர் பயிற்சி வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நீரை மருந்தாக இருந்து காற்றை மருந்து நீங்கள் எவ்வளோ கால் பாட்டாலும் நீடிச்சுட்டே இருக்கலாம். அப்போ உள்ள வந்து எந்த காரணங்களும் இல்லை. அப்புறம் மலை ஜலம் நின்று போயிடும். ரத்தம் சுத்தமடைகிறதுனால சிறுநீர் போக்கு தானாக குறைஞ்சி ஒரு நாளைக்கு ஒரு வேளை பீரியட் அளவுக்கு வந்து நின்றுடும். ஏன்னா சுத்த ரத்தத்துக்கு இந்த சிறுநீரகத்துக்கு வேலை இல்லை. அழுக்கானாத்தான் சிறுநீரகம் பிரிக்கும். அப்போ ரத்தத்தில் அழுக்கு இல்லாத விட சிறுநீரகத்துக்கு வேலை இல்லை. அப்போ உணவுப்பது அழுக்கு இல்லாதனால மலஜலமற்ற தேகம் மாறும். இதை அவ்வளோ சொல்றாரு. மலம் இல்லாத தேகம், ஜலமற்ற தேகங்கள். அதுதான். அப்போதான் நீங்கள் புகையில போய் இருந்து பார்க்குறீங்க. ஒரு மாதம் உள்ள இருந்துட்டு வர்றீங்க. இருந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒன்றும் இருக்காது. அப்போ காமா கதிர் உள்ள போகும். காமா ரேடியேஷன் எவ்வளோ அண்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த காமா குகையிலையும் பாய் எங்கே வேணாலும் போகும். அந்த காமா கதிரை எடுத்து உடல் வாழை பழகிக்கொள்ளும். இப்படித்தான் யோகிகள் குகையில் இருந்து இருக்கிறாங்க. இதாங்க அடிப்படை. இதை புரிஞ்சுக்குங்க, செய்யுங்க, முன்னேறுங்க, வெற்றி அடையுங்க. இதை அந்த 2 கோடு வந்துட்டா ஓடுது, முக்கான வந்து நின்று போச்சுன்னு அர்த்தம். அது பாஸ்ன்னு இப்போ குழந்தை பேரின்மையும் சரியாயிரும். இந்த உணவு இது வரைக்கும் உண்டு வாழ்ந்து வந்து நம்ம வந்து இப்போ உணவில்லாத கலைக்காக நம்ம உடலை தயார் பண்ணிக்கிறோம். அதுக்காக எளிமையான ஒரு சில உணவுகளை பின்பற்றிட்டு அதன் பிறகு நாளடைவில் அது எவ்வளவு நாள், 10 நாளும் ஆகலாம், 50 நாளும் ஆகலாம், அதிகபட்சமா 180 நாள். அதன் பிறகு வந்து வெறும் நீரும் காற்றும் மட்டும் எடுத்து உண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுறோம். அப்போ உடல்ல வந்து கழிவு நீங்கின உடலாக மாறி காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனா மாற்றி உடலை வந்து தாவரங்களை போல தனக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துடும். இப்போ ஒரு சில வேலைகள், கடின வேலைகள் செய்யும் போது இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல எப்போ நம்ம வேலை செய்யற நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அன்றைய நாள் வந்து பேரிச்சம்பழம் வேர்க்கடலையும் உண்டுகிட்டு கடின வேலை நம்ம செய்யறோம். தினசரி கடின வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு 80 விழுக்காடு வந்து சாதாரண வேலை செய்யறவங்க தான். 180 விழுக்காடு சாதாரண வேலை, அதாவது ஒயிட் காலர் ஜாப்னு சொல்ற மாதிரி சொகுசு வேலை தான் இருக்காங்க. இல்ல இப்போ நம்ம கிளினிக்கு வர்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து மண்பட்டி வெட்டுறவன், குழி நோண்டுறவன், இல்ல வந்து ஒரு ஒர்க்ஷாப்ல வேலை செய்யறவன், இல்ல ஜிம்முக்கு போறவன், ஜிம்முல போய் உடல் பயிற்சி பண்றவன், உடலை வந்து கட்டுமஸ்தா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்ல பயிற்சி பண்றவன். அப்ப இவங்க ஒரு ஆர்வ கோளாறுல வந்து நம்மிடம் வந்து மருத்துவத்துக்கோ இல்ல பயிற்சிக்கோ வர்றாங்க. அப்படிங்கும்போது அவர்களை எப்படி வழி நடத்துவது? அவங்க என்ன பண்ண, இந்த 80 பேருக்கு இந்த பிரச்சனை இல்லை, சாதாரண சொகுசு வேலை செய்யறாங்க. மிச்சம் 20 பேர் அப்படி இருக்காங்க இல்லையா. வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்ககிட்ட அவ வந்து இந்த உடல் சுத்தம் பண்றத பயிற்சி அவங்க கற்றே தீரணும். ஏன்னா அவங்க வந்து கடின உழைப்பு பண்றாங்க, அதுல இருக்கிறாங்க, இறந்து போயிடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அந்த கடின உழைப்பு பண்றவங்க கூட ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி தற்காலிகமாக கற்று வச்சுட்டாங்கன்னா நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்கின்ற அறிவை நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம நோக்கம் 80, நம்ம நோக்கம் ஒரு 70 விழுக்காடு மக்கள் சொகுசு வாழ்க்கை தான். இப்போ 30 விழுக்காடு வரல. ஆனால் அவனும் பஞ்சராகி தான் போறான். நம்ம மருத்துவமனைக்கு போனாவே மருந்து சாப்பிட்டா அவன் முடியத்தான் போறான். அப்ப என்ன பண்றான்னா, நீ எப்பவுமே கத்துக்க வேண்டாம், ஆனால்
நோய் வந்தால் இது எதிர்கொள்வது என்பதை ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி கத்து வச்சுட்டீங்கன்னா துன்பப்படுற காலத்துல அது உதவியாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள கட்டாயப்படுத்த முடியும். ஓகேங்க, அது ஓகே. ம். இப்போ பயிற்சியில் இருக்கிறாங்க. ஆ. இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன்னு ம், வச்சுக்கோங்களேன். ம், ம். நான் வந்து சாரீரிகமான பயிற்சி பண்றேன், யோகாசனம் பண்றேன், மூச்சு பயிற்சி அவங்களுக்கு பண்றேன். உங்களுக்கு இது சாத்தியம் வந்து அதே மாதிரி 70 தொடர்ச்சியா 80 பேருக்கு பண்ணிக்கலாம். சாத்தியம் 80% தொடர்ச்சியாக சாத்தியம். இது போன்ற உணவுகளோட போயிடலாம். ம். நானே வந்து ம். இப்போ வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்றேன், ம், ம், ஒரு பாடி பில்டிங் ம். பண்றேன் ம், ம். அப்படிங்கும்போது ம். அப்போ இது மட்டும் எடுத்துக்கொண்டு என்னால் செய்ய முடியுமா? இது எடுத்து தாராளமா செய்ய முடியும். இது இந்த இந்த பேரிச்சை பழத்தையும் வேறுபடி ஏன்னா இந்த பாடி பில்ட் ஆனது கடுமையான உடற்பயிற்சி தான் ஆமா, இல்லையா? ஆமா. கடுமையான உடற்பயிற்சி பண்ணா நரம்பு தளர்ச்சி வரும்னு உடற்பயிற்சி சொல்லுது. ம், ம். கடுமையான உடற்பயிற்சி ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ரெடிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகும். என்னது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ங்கிறது வெப்பம் அதிகமானாவே இந்த பேரட் எலக்ட்ரான் அன்பேரட் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. சோடியான எலக்ட்ரான் ஒரு விடுபட்ட எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அந்த விடுபட்ட எலக்ட்ரான் உங்களுக்கு இருக்கிற நல்ல செட்டில் இருக்கிற எலக்ட்ரானை திருட ஆரம்பிச்சிடும். அப்போ எக்ஸசைஸ் பண்ண போனா லைஃப் லாஸ் ஆகுமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஓகே, வெறும் வாழ்நாளை மட்டும் நீடித்து யோக பயிற்சி செய்வதற்கு மட்டும் இந்த உணவு முறை, இந்த நீர் மட்டும் அதே இயற்கை நிலை. அதே இயற்கை நிலை. என்னை நம்பி ம். என் மனைவி மக்கள் இருக்கிறாங்க. ஆமா. அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம், உணவு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கடமையில நான் உங்களுக்கு இருக்கு. இருக்கேன். ஆமா. அப்ப அதற்காக நான் உழைப்பு போடணும். சரி. அந்த உழைப்புக்காக நான் ஒரு சில உடல் பலத்தை வந்து அதிகப்படுத்திக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நான் வந்து ஒரு கடுமையான வேலை செய்யற, ஒரு மூட்டை தூக்குற வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கிறேன். அப்ப நான் வந்து மூட்டை தூக்குனா எனக்கு வேறு தொழில் தெரியாது. நான் மருத்துவர் என்பதை மறந்துடுறேன். மருத்துவர் என்பதை வச்சுட்டு ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு வண்டி இழுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட நேரத்துல நான் வந்து இந்த உணவை வைத்துக்கொண்டு பண்ண முடியும். எவ்வளவு நாட்களுக்கு இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஒரு நாளைக்கு 2-3 முறை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஒரு முறை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமா? அல்லது வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கொண்டாலே ஆற்றல் நமக்கு இருக்கும். ஆனால் அவன் அந்த ஒரு நாள் ஒரு செஷன் ஆகுது. அதாவது ஏதோ அன்னைக்கு வரான் அவன் ஒரு முறையாவது இந்த 2 மணி நேரம் இந்த ஆரோக்கியத்தை பத்தி அவங்க கிளாஸ் அவன் தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப நான் என்னை நான் செய்யறேன். அது தெரியாம வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டேன். இது புரிஞ்சிருச்சு. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற ஆளு. நான் இங்க இருந்து போறேன். நாளைக்கு நான் என்னோட ஒர்க் அவுட்டுக்கு வந்து நான் ஜிம்முக்கு போயாகணும். அப்ப நாளை முதல் நான் வந்து இந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் பயிற்சி பண்ணும்போது இது வரைக்கும் வந்து ஒரு 50 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் எடை தூக்கக்கூடிய ஆளாக இருந்து நாளை போய் அதே பயிற்சியை அதே அளவு பண்ணணும்னா இந்த உணவு இதுல இருக்கக்கூடியது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு வரும். மேக்ரோ நியூட்ரிஷன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உங்களுக்கு கார்பு வந்துரும், புரோட்டீன் வந்துரும், ஃபேட் வந்துரும், அது கூட ஃபைபர் வந்துரும். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு வந்ததுன்னா விட்டமின் ஏ, விட்டமின் கே இப்படி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். மொத்தம் 23 வகையான நியூட்ரிஷன் வந்து உடலுக்கு அத்தியாவசிய தேவை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு உணவில் இல்லாத போது சப்ளிமெண்டா கூட எடுத்துக்கிட்டு நீங்க புரோட்டீன் பவுடர் மாதிரி, வே புரோட்டீன் இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடல் தசைகளினுடைய கட்டுமானத்தை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் நிமிடத்திற்கு முன்பு வரை சொல்லப்பட்ட உங்களை சந்திப்பதற்கு முன்பு வரை என் அறிவில் புகுத்தப்பட்ட சமுதாயம் புகுத்திய இது போன்ற புத்தகங்கள் புகுத்திய இல்ல ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்க மனிதர்கள் புகுத்திய அறிவானது இதை போன்ற ஊட்டச்சத்துக்கள் இல்லாவிட்டால் பலவிதமான உடல் கோளாறுகள் வரும். நான் படித்த மருத்துவம் அதைத்தான் எனக்கு சொல்லியிருக்கு. அப்ப அதுலயே வாழ்ந்து வந்த நான் நாளை நான் ஜிம்ல போய் பிராக்டிஸ் பண்றேன், ஒரு உடற்பயிற்சி கூடத்துல பயிற்சி பண்றேன், இல்ல ஒரு குத்துச்சண்டையில ஒரு வீரனா இருக்கிறேன், கராத்தேல ஒரு வீரனா கராத்தே பயிற்சி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்படிங்கும் போது உடனடியாக அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு செல்ல முடியாது. செல்ல முடியாத சூழ்நிலையில் அதன் மூலமாக பொருள் ஈட்டி குடும்பத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு நபர் இந்த உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி அந்த தொழிலை செய்து அவன் குடும்பத்தை மேற்கொண்டு வருவது? இப்ப பொருளாதார நிலை ஒண்ணு வரும் பொழுது பணம் எங்க இருந்தாலும் வர எந்த தொழில் வேணாலும் பொருள் பண்ணலாம். நீ உடலளவு மாடு மேய்ச்சி தான் பொருள் இருக்க அவசியம் இல்லை, வண்டியிலுக்கு தான் போய் சமைக்க இல்லை, பாக்ஸிங் பண்ணி தான் சமைக்க அவசியம் இல்லை. உனக்கு தேவை பொருள் தானே. பொருளாதாரத்தை நோக்கிட்டு அதுதான் பிறவி நிலை, பொருள் தரும் நிலை. அது எளிமையா பொருள் தருவிட்டு போடாம அதுக்கான தொழில் நுணுக்கம் தெரியாத நபர்கள் அவரு சொல்லி கொடுத்துதான் இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்த பொருள் ஈட்டிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஒரு நாளைக்கு 5000 என்ன 10,000 சம்பாதிக்கலாம். நான் நினைச்சேன் 1 லட்சம் கூட ஃபீஸ் போட முடியும். அது நம்ம நோக்கம் அல்ல. ஆக எளிமைய சம்பாதி நம்ம நோக்கமே வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான். சரிங்க. பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கு ஒரு வழி இதை சொல்லி கொடுத்து பண்றோம். இல்லைன்னா நிலை இருக்கு ஐயா. முதல் உடல் ஆரோக்கியம், அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதுல வந்துடும். மற்ற எதுலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவு அதிகமா பண்ணித்தான், செலவு அதிகமா பண்ணா கூட நோயற்ற வாழ்வு கிடைக்கப்படுறது. செலவு குறைச்சலாவே நோயற்ற வாழ்வு வந்துடுது.
எளிய வாழ்க்கைக்கு இயற்கை ஆற்றலே போதுமானது. கடையில் உழைப்பு போறோம். அப்போ ஒண்ணு ஆரோக்கியம் கிடைச்சது. 2வது வேலை வாய்ப்பு, போட்டி இல்லாத வேலை வாய்ப்பு. மற்றதுக்கெல்லாம் போட்டி இருக்கு. இங்க ஒரு ஜிம் வச்சீங்கன்னா அடுத்தவங்க ஒரு ஜிம் வச்சிருவான். இங்க டீ கடை வச்சு என் பக்கத்துல இன்னொரு டீ கடை. இப்ப வர நான் பேக்கரி பேசிட்டு இருந்தேன். நேத்து வரைக்கும் இந்த பேக்கரி ஓஹோன்னு ஓடிச்சு. பக்கத்துல இருக்கவன் அவன் தீர்ந்தான். அவன் காலி பண்ணிட்டே போயிட்டான். அப்ப போட்டி சாத தொழிலாக மாறி விடுகிறது. 2வது விண்வெளி வாழ்க்கை ஸ்பேஸ் டிராவல் போகின்ற பொழுது லாங் டிராவல்களுக்கு நீங்க தான் சாட்சியா இருக்கிறீங்க. உங்க புகழ் எங்கேயோ போயிடும். உங்க புகழ் இப்படி வாழ்றான்னு தெரிஞ்சுட்டா இப்படி ஒரு மனிதனை கூப்பிட்டு நாசா விஞ்ஞானிகள் புகழ் வச்சு கொண்டு போன மாதிரி நாளைக்கு நீங்க தோன்றின் புகழோடு தோன்றுங்க. ஒரு இடத்துல போறப்போ புகழ் வரணும். பணம் வர்றதை பத்தி கவலை இல்லைங்க. மரியாதை வரணும், புகழ் வரணும். அந்த நிலைக்கு இது கொண்டு போய் விட்டுரும். இந்த நிலை வந்துடுது. அப்புறம் என்ன? அப்போ பணம் ஈட்டுவதற்கும் இது வாய்ப்பாக இருக்கிறது. உங்கள் புகழ் வருவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. என்னோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டும் சேர்ந்து இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு பாடி பில்ட் ஆகுதுன்னு வைத்துக்கொள்ளாங்க, மென்டல் வராது. 2 நாள் நீங்க செய்யலீங்கன்னா லொடலொடன்னு கிளவனாட்டம் ஆயிடுவான். அதனாலலாம் எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். 4 நாள் செய்யலீங்கன்னா அது மட்டும் இல்ல, விந்து உற்பத்தி நிறுத்தி ஆயிரும். கீழ இருக்கிற அந்த இருக்கிற ஆண் உறுப்பு மேலே ஏறி இனப்பெருக்கத்தையே தடை செய்து விடுகிறது. ஸ்டீராய்டு போட்டு போட்டு புரோட்டீன் போட்டு போட்டு விந்தே போயிருது. ஹை புரோட்டீனிஸே டாக்ஸின்னு உனக்கு தெரியும். அப்ப எல்லாமே கெடுதல். வெளி உணவு எடுக்காமல் இந்த அண்ட உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி சக்தி மட்டும் எடுத்து பல்வேறு வடிவத்தில் இருக்கிற அதை எடுத்துக்கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிற பயிற்சியை தொடரலாமா? வேண்டவே வேண்டாம். எதுவுமே முன்னேற்றத்தை தராது. அதெல்லாம் அந்நேச்சர்னு பேரு. நேச்சர் அந்நேச்சர். இது எப்படின்னா இப்ப இது 8 நிலை இருக்கு. அட்டாங்க 8 இருக்கு. இஎம்எம் இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நினைவுபடுத்துறேன். இஎம்எம், நியமம், ஆதரம், பிரணயம். இந்த 4 மட்டும்தான் நாங்க இந்த பூமியில பேசுறோம். மிச்ச 4 பிரத்யாகாரம், தாரண, தியானத்தை இவன் நாங்க பேசவே இல்லை. அதை சொல்லிட்டு நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை. இதுலயே ஆரோக்கியம், முழு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. இதுல அதாவது ஆரோக்கியம் என்பது அது உடற்பயிற்சி செய்தா அல்லது சைக்கிள் ஓட்டியாங்கிறதுல கேள்வி இல்லை. ஷட்டில் கார்க் விளையாடையா அல்லது கிரிக்கெட்டா ஃபுட்பாலா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் என்பது அது மேஜிக் மிரர். அப்ப ஆரோக்கியம் என்கிற வைரம் கிடைக்கும் பொழுது மற்றது எனக்கு ரொம்ப சிம்பிளாயிருது. மிகப்பெரிய வைரம் கிடைச்சிருச்சுன்னா மற்ற எல்லாமே எனக்கு சாதாரணமா போயிடுது. அப்ப இதற்கு இணைய நோயற்ற வாழ்வே ஹெல்த் இஸ் வெல்த்துக்கு இணையாக வேற எந்த தொழிலும் கிட்ட வர முடியாது. அதுதான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சாதாரண மாறிடும். இது ஓகே, எனக்கு புரிஞ்சுச்சுங்க. இப்ப இது வரைக்கும் என்னை வந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ல பாத்திருப்பாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உடல் கழிவுகள் தான் உங்களுக்கு உருவத்தை கொடுத்திருக்குது. அந்த கழிவுகள் நீங்கிற வரைக்கும் வந்து தூய்மையான உடல் கிடைக்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய உடல் கழிவுகள் நீங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி, அப்படி உடல் எடை இழப்பு ஏற்படும் என்னை பார்க்கும் நபர்கள் நோயாளியை போல் பார்ப்பார்களே, அதுக்கு என்ன செய்வது? அதுக்கு என்னன்னா அவனுக்கு இதை பத்தி சொல்லணும். இது வந்து ஒண்ணு இல்லப்பா, இது ஏற்கனவே பழைய கலை. நான் வந்து ஏற்கனவே சாதாரண உணவு பழக்கத்துல இருந்திருக்கிறேன். இப்ப இயற்கை உணவுக்கு மாறி இருக்கு. என்னது இயற்கை உணவுக்கு மாறினால இயற்கையுடைய வேலையை வந்து கழிவை நீக்கிறதா. என்னுடைய உடல் பலம் இந்த உணவுல இன்றி வாழும் போது உடல் பலம் என்னிடமிருந்து குறைந்து போகுமே, அதை ஈடுகட்டுவது எப்படி? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனா இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப இம்யூனிட்டி அதிகமாகும். என்னது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, சுறுசுறுப்பு அதிகமாயிரு. அது மட்டும் இல்ல, அதிகமாயிருங்க. அது ஓகே. இப்ப உங்களை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 10, 15, 20 ஆண்டு காலமாக உணவின்றி இருக்கும் போது களைப்பில்லாமல் பேசுறீங்க, சப்தங்கள் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கு. உடல் பலம் என்று வரும்போது என்னையோ என்னை சார்ந்தவர்களையோ மற்ற ஒரு விலங்கினத்திடமிருந்தோ இல்ல ஒரு மனிதனிடமிருந்தோ பாதுகாத்து இப்ப 2 விதத்துல பண்ணி சொல்லலாம். அதாவது உடல் பலத்தை விட ஆரோக்கிய பலம் மேலானது. உடல் பலம் சற்று சரிந்து விடுகிறது. உடல் பலத்துக்கு பண்றோம்னா சில நேரம் தான், ஒரு 10 நிமிஷத்துல இந்த அரை மணி நேரம் தான் தூக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் கைகள் வழியா இருக்கு. அப்ப கையில புரிஞ்சுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வின் போது என்னையோ என் உடைமைகளையோ என்னை நம்பியுள்ளவர்களையோ என்னுடைய பொருட்களையோ ஏதாவது ஒன்றுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல் பணியில் இருக்கிறேன். சரி, ஓடி போய் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். தூக்கி எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் இது போன்ற யோக முறையில் வாழ்ந்தால் அவர்களுடைய உடல் பலம் குறைந்து போகும்போது அங்கு திறன் குறைந்த மனிதராக மதிக்கப்படுறாங்க. வராது. இது வரைக்கும் யாரும் வந்தது இல்ல. அது மட்டும் இல்ல, மூட்டை தூக்கல, காடு தூக்கல, என்ன வேணா பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவை 2 பேரிச்சை பழம் தான். நீங்க இட்லி சாப்பிட்டு தான் நீங்க ஒரு பொருளை தூக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எனர்ஜி தான் தேவைங்க, இல்லையா? எக்ஸ்ட்ரா கீர் ஒன்று போடணும் இல்லையா? சாதாரண நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு மலை ஏறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கீர் போடுற மாதிரி தான். அது எனக்கு புரியுது, நீங்க எங்க வரைக்கும் புரியுது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு தான் செய்ய முடியும். நீங்க ஒரு டாக்டரோ ஒரு சாதாரண குடிக்கிறோ எல்லாமே அந்த தொழிலுக்கு வரும். மூட்டை தொழிலோட அது பழகிறது தான் முடியும்.
ஒரு செட்டிலர் வேலைன்னா செட்டிலர் ஏற்கனவே பயிற்சி பெற்றது உங்களுக்கு அதே மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆ. இந்த பேர்ச்சம்பளம் வேர்க்கடலையும் மட்டும் எடுத்துக்கொண்டு பயிற்சியை தொடரலாமா? தாராளமா தொடரலாம் அது தொடரலாம் 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 அது எந்த அதுவும் ஒரு உணவு தான் இட்லியும் ஒரு உணவு தான் என்ன அதுல அதிகமா டாக்ஸின் இருக்குது இது குறைவா டாக்ஸின் இருக்கு அது செய்யறத விட இது சிறப்பா இந்த செய்யும் கலோரி பேஸ்ல நாங்க வந்து ஒரு சில டயட் அது புரியுது புரியுது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் உள்ள போனீங்கனாலே ஆ, ஆ. அதுக்குள்ள வந்து கலோரி பேஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து 50 கிலோ எடை உள்ளவனாக இருந்தால் இவ்வளவு கலோரி அவனுக்கு வேணும் இத்தனை கலோரி வேணும். அதாவது மாவு சத்து இத்தனை கிராம் வேணும், மினிமம் இதுல போட்டுருக்காங்க 2000 கிலோ போட்டுருக்காங்க புரதச்சத்து இத்தனை கிராம் வேணும், கொழுப்பு சத்து இத்தனை கிராம் வேணும், மல்டி மினரல் இவ்வளவு வேணும், ஃபேட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இது வரைக்கும் சாப்பிட்டு அது மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்மளுக்கு இந்த பேர்ச்சம்பளத்திலும் வேர்க்கடலிலும் இந்த இதுல விட்டு போன அனைத்து சத்துக்களும் இதுல கிடைக்காது. அதனால இது எப்படி வந்து அது இங்கதான் இயற்கை தன்னை சரி செய்து கொள்கிறது இதெல்லாம் தப்பா போட்டுருது யாரு வெள்ளைக்காரனுடைய அடிப்படை தவறு அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். இது வரைக்கும் எங்களுக்கு உண்மையான நான் உங்களை ஒரு மருத்துவனாக இருந்தும் உங்களை தேடி வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா வெறும் புத்தகத்தை படித்து மட்டுமே என்னை ஒரு முழு மருத்துவனாக என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடைமுறைப்படுத்தத்தான் தெரியும் என்னை ஒரு முழு மருத்துவனாக என்னை நான் ஏற்றுக்கொள்ளாததனால் உங்களை போன்ற குருமார்களிடம் சென்று இன்னும் உண்மை என்ன, யோக நிலை என்றால் என்ன, என் யோக மருத்துவத்தை படித்தவனாக மருத்துவன் என்ற பெயரில் போட்டுக்கொண்டு என்னால் மருத்துவத்தை முழுமையாக செய்ய என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு இந்த வழி அதனால் உங்களை போன்ற குருநாதர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் முதல்ல தெளிவாகி நான் முதல்ல இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். நான் நாளைக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது 10 நாள் கழிச்சு நான் என்னுடைய பலத்தை இழக்காமல் நான் அவனுக்கு நிரூபித்து காட்டினால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் நீங்க வந்து 25 ஆண்டு காலமாக நீங்க நின்றதுனால இன்னைக்கு வந்து என்னிடம் வந்து பேசுறீங்க, இன்னும் 1000 பேர்கிட்ட பேசுவீங்க. நான் என்னுடைய பலத்தையும் இழக்காமல் என்னுடைய ஆரோக்கியத்தையும் இழக்காமல் சமுதாயத்தில் நான் நிரூபணம் செய்து காட்டுவதற்கு குறைந்தது 3-5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3-5 ஆண்டு காலமும் என்னுடைய பலமும் என்னுடைய உருவமும் ஒரு குறிப்பிட்ட அளவாவது மாறாமல் நான் திறனுள்ள மனிதனாகவே வாழ்ந்து காட்டினால் மட்டுமே இந்த யோக கலையை நான் அடுத்தவர்களுக்கு கற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருவேன். அது வரைக்கும் என்னுடைய வேலைகளை எதையும் நிறுத்தாமல் நான் செய்ய வேண்டும். அதற்கான கேள்விதான் இது. அப்போ இந்த பேரிச்சம்பளம் வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னுடைய எல்லா இதுவரை செய்து அதிகமா செய்யலாம் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தால் உடல் பயிற்சி முதல் கொண்டு மூட்டை தூக்கமுனாக இருந்தால் மூட்டை தூக்கும் வேலையும் மட்டும் அதையும் செய்து கொண்டு கடப்பாறையை வைத்து வேலை செய்வதால் அவன் முதல் கொண்டு அனைவரும் வந்து இந்த வேர்க்கடலையும் பேர்ச்சம்பளம் மட்டும் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்து வரும் பொழுது பற்றாக்குறையான சத்துக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திலிருந்து உடல் எடுத்துக்கொள்கிறது. இது உண்மை. இந்த உண்மையை நான் செய்து பார்த்து நான் ஏன்னா இப்ப 2 புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து நிச்சயமான கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, நிச்சயமற்ற கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல 2 தான் இருக்கும். நிச்சய கொள்கைன்னா உறுதியா சொல்றது, நிச்சயமற்ற கொள்கைன்னா புடிச்சு பார்த்தான்னு செய்யறது. அதுக்கு உதாரணம் வந்து இப்ப காசை சுண்டி விடுறோம். அதுல 2 உருவம் இருக்கு, பூவா தலையம்பாங்க. காசு சுத்திட்டே வரும் பொழுது யாரும் அதை சொல்ல முடியாது, இன்னும் கீழ் விழுதான் சொல்ல முடியும். அதாவது புடிச்சு பார்த்தா அது மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தாத வரைக்கும் நான் அந்த முழுமையாக உங்களை புரிய வைக்க முடியாது. இப்ப நான் தயார். இதுதான் உண்மை. இங்கிருந்து இப்போ நான் வரும்போது ஒரு மனிதனாக வந்திருக்கிறேன். இங்கிருந்து போகும்போது நான் புது மனிதனாக புது விதமான ஞானத்தை பெற்று இந்த ஞானத்தை சென்று வீட்டிலோ சமுதாயத்திலோ நான் வந்து பயிற்சி செய்யும் பொழுது பலவிதமான கேள்விகளுக்கும் ஏளனங்களுக்கும் பலவிதமான ஏச்சு பேச்சுகளுக்கும் ஆட்படுவேன். அந்த மருத்துவராக இருக்கிறனால சின்ன சளி பிடிச்சிருச்சு, டாக்டரு சளி பிடிச்சிருச்சு, எனக்கே பாருங்க 10 நாள் ஊர் சுத்திட்டு இந்த தொண்டை தகராறு பண்ணிக்கிட்டு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் நீ உணவு எடுக்காததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவாங்க, டைவர்ட் பண்ணி அதுக்கான அதாவது ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியா அந்த மாதிரி என்ன காரணம் வந்தாலும் நீ சோறுதீங்க, அதுதான் பிரச்சனை. நான் ஒரு சில பேருக்கு வந்து இந்த பட்டினி மருத்துவத்தை பரிந்துரை செய்கிறேன் ஐயா. என்னுடைய கிளினிக்கு வரும்போது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குழு வைத்து நடத்தி அதுல வந்து இந்த கந்தர் சஷ்டி விரதம் ஒரு 6 நாட்கள் தொடர்ந்து வந்து இது போல் இளநீரோ நீரோ உண்டு
உடம்பை சுத்தப்படுத்துறீங்க. உடம்ப சுத்தப்படுத்தி வருடத்திற்கு ஒரு முறையாவது உடலை கட்டாயம் சுத்தப்படுத்துவது கட்டாயம் கட்டாயம். என்று ஒரு கொள்கை வச்சு கடந்த 5 ஆண்டுகளாக ம், என்னிடம் மருத்துவத்திற்கு வரக்கூடிய ம், அனைத்து நோயாளிகள் என்று சொல்லக்கூடியது ஆற்றல் குறைபாடுள்ள அந்த கழிவுகள் மனிதர்களை வேற ஒண்ணும் இல்ல. அவர் கழிவுகள் உணவு கழிவுகளை பேர் தான் பேர் வச்சுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாதான் நான் வந்து உங்களுக்கு கைடு பண்ணுவேன் அப்படின்னு இல்ல. ம். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போன பிறகு கூட ஆ, ஆ, நான் உங்களை ஃபாலோ பண்ணி இந்த வருடத்தில் 6 முறை ஏதோ ஒரு சடங்காக ஒரு இறை நம்பிக்கையோடு வந்து நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தாதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி 6 நாட்கள் உணவின்றி முதல் நாள் வந்து எளிமையா வந்து இளநீர் இது மாதிரி ஒரு சிறு ஒரு பல ரசங்கள் இது மாதிரி சாப்பிட்றது. 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை குறைச்சிக்கிறது. நீங்க சொல்ற அதே முறையா நானும் இந்த ஃபாஸ்டிங் டயட் படிச்சிருக்கிறதுனால அது மாதிரி கடைபிடிச்சு வந்து இறுதி நாட்கள்ல வந்து வெறும் மிளகு மட்டும் வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை 7வது நாள் மதியம் வரைக்கும் வந்து எடுத்துக்காம இப்போ நம்ம ப்ரோபயாட்டிக்கு ப்ரீபயாட்டிக்கு இதெல்லாம் இருக்குங்களா அது மாதிரி. அப்ப என்னன்னா நம்ம அடுத்தது உணவை உட்கொள்ளும் பொழுது உள்ள மறுபடியும் அந்த ப்ரோபயாட்டிக் என்ற அந்த நுண்கிருமிகளை உள்ள அனுப்புறதுக்கு தயிர் சாதம் சாப்பிடுறது, அதனோட பல கலவைகள் சாப்பிடுறது, ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எல்லாம் போட்டு சாப்பிடுறது, இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் வச்சு அந்த விரதத்தை நிறைவு செய்வது வழக்கமாக அந்த 4-5 ஆண்டுகளாம போயிட்டு இருக்குதுங்க. வருடத்துல 6 நாள் செய்ததை இப்ப நம்ம வருடம் பூரா செய்யறதுக்கு நான் தயாராக வந்துட்டேன். அப்ப இதுல வந்து அவங்க அந்த 6 நாள்லயே அவங்களுடைய உருவங்கள் இழைச்சி போகுது, ஆனா உடல் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்க வருடம் பூரா இதை செய்து பார்த்து நான் பலனை அனுபவித்து நான் அந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கே நான் 3 ஆண்டு காலம் தொடர்ந்து 6 நாள் விரதம் இருந்துதான் அதன் பிறகு என் உடலிலும் மனதிலும் வந்த மாற்றங்களை உணர்ந்து அதன் பிறகு எல்லாருக்கும் வந்து கொடுத்தோம். ஏன் நோயாளியா வர்றவன் பூரா வந்து உணவின்றி செத்தவனை விட உண்டு கொழுத்து செத்தவன் இன்னைக்கு அதிகப்படியான மிதமிஞ்சிய உணவு உணவால் வந்ததை உணர்ந்துதான் நான் வந்து பெருவாரியா வந்து நான் மத்த மருந்துகள் கொடுக்கறோமோ இல்லையோ பட்டினி மருத்துவத்தை வந்து கட்டாயமா கடைபிடிச்சிட்டு தான் வர்றோம். அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய நீட்சி உங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னை வந்து கொண்டு வந்திருக்கு. எத்தனை 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் நான் 25 நூற்றாண்டா கிட்டத்தட்ட 23 ஆண்டா சொல்லிட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு வீடியோ தூக்கி போட்டது நான் யாருன்னு தெரியுது, இல்லாட்டி இதுவும் தெரியாம போயிடுது. சரி பண்ணிடலாம்.